இந்த உலகத்துல மலைகளும் மரங்களும் ஆறுகளும் நிறைந்த ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல தான் ஒரு குட்டி பையனும் அவன் அம்மாவும் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு வந்தாங்க. அந்த பையன் பெயர்தான் சிக்கம். சிக்கம் ரொம்ப நல்ல பையன், படிக்கிறதுல கெட்டிக்காரன், யாருக்காவது உதவி வேணும்னா முதலில் ஓடி போறவன். சின்ன வயசுதான், ஆனா அவன் மனசுல ஒரு பெரிய ஆசை. நல்ல சம்பாதிக்கணும், பெரிய ஆளா ஆகணும், என் அம்மாவ சந்தோஷமா பாத்துக்கணும்னு. சிக்கம் அம்மா தினமும் கஷ்டப்பட்டு வேலை செய்வதை பார்த்து சிக்கத்தோட அந்த ஆசை நாளுக்கு நாள் அதிகமாயிக்கிட்டே போச்சு. அந்த கிராமத்துல ஒரு பழைய கதை எல்லாரும் சொல்வாங்க. இந்த கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கிற அந்த இருட்டு காட்டுக்குள்ள ஒரு பெரிய புதையல் இருக்குன்னு. ஆனா அந்த புதையலை தேடி போனவர்கள் யாருமே திரும்பி வந்ததே இல்லைன்னும் சொல்வாங்க. இந்த கதையை கேட்டாலே கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பயம். ஆனா சிக்கத்துக்கு மட்டும் பயத்தை விட ஆசை அதிகம். நான் அந்த புதையலை எடுத்தா என் அம்மாவை இனிமே கஷ்டப்பட விட மாட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு மர்மமான தாத்தா சிக்கம் முன்னாடி வந்தார். அவரோட கையில் ஒரு பழைய காகிதம், ஒரு வரைபடம். சிக்கம், உன்னால இந்த புதையலை எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். அந்த வரைபடத்தை சிக்கம் கையில குடுத்துட்டு, இதுல வழி இருக்கு அப்படின்னு சொன்னார். அடுத்த நொடியே அந்த தாத்தா அங்க இல்ல. சிக்கம் சுற்றி பார்த்தான், யாருமே இல்லை. அந்த நாள் முழுக்க சிக்கத்தோட மனசுல ஒரே யோசனை, இது உண்மையா இல்ல கனவா? இரவு வந்ததும் யாருக்கும் தெரியாம சிக்கம் தன்னோட சின்ன பையை தூக்கிக்கிட்டு மெதுவா காட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சான். அந்த இருட்டு காட்டுக்குள்ள நுழையிற முதல் அடியே அவனுக்கு நடுக்கம். மரங்கள் பேசுற மாதிரி சத்தம், காற்று அழுற மாதிரி சத்தம். ஒவ்வொரு அடியும் உயிர் போற மாதிரி பயம். பசிக்குது, தாகம் எடுக்குது, ஆனா திரும்ப போகணும்னு அவன் நினைக்கவே இல்ல. தனியா முழு இருட்டுல ஒரு சின்ன பையன் தைரியமா முன்னாடி நடந்து போறான்.